கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனங்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட தீர்க்க தரிசனமாக இடைப்பட விரும்புகிறார். ஆம். வீடு கட்டுகிறவர்கள். அப்போ வீடு யார் கட்டுவாங்க? அந்த பில்டர்ஸ் கட்டுற அந்த வீடு கட்டுறவங்க ஒரு கல்ல தள்ளிட்டாங்கன்னா, அந்த கல்லினால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ அந்த வீடு கட்டுறவங்களே ஆகாதுன்னு ஒரு கல்ல தள்ளி வச்சுட்டாங்க. ஆனா, அந்த கல் தான் மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கார்னர் ஸ்டோன். அதுக்கு மேல தான் அந்த பில்டிங்கே கட்டப்பட முடியும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு அந்த கல் கொண்டு வரப்பட்டதாம். அது யாரால ஆயிற்றாம்? ஒருவேள இன்னைக்கு கட்டுறவங்க அத ஒதுக்கி தள்ளிட்டாங்க. ஆனா, அதை கார்னர் ஸ்டோன் ஆக்குனது யாராம்? அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு ஒருவேள நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க இருப்பீங்கன்னா, தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். ஒருவேள உங்க குடும்பத்தாரால, அப்போ அதாவது உங்க சுற்று வட்டாரங்கள்ல நண்பர்களால, நீங்க வேலை செய்ற இடங்கள்ல, ஒருவேள உங்கள அப்படி ஒதுக்கி தள்ளி வைத்திருக்கலாம். ஆனா, நீங்க தான் யாரு? மூளைக்கு தலைக்கல். அது எப்படி ஆகும்? நீங்க செய்கிற எந்த செயலின் நிமித்தமோ ஆகப்போகிறதில்ல. அது கர்த்தராலே ஆகும். நிச்சயம் தேவன் உங்களை அத்தனை பேருக்கும் தலைக்கல்லாய் அவர் மாற்றப் போகிறார். அது உங்களுடைய கண்களுக்கே அது ஆச்சரியமாய் இருக்கும் என்று சொல்லி, வேதம் ஒரு வார்த்தையை இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்றால், நிச்சயம் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அதனால அடுத்த வசனம் பார்க்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். அப்போ அப்படி ஒரு சந்தோஷத்தின் நிகழ்வு நடந்ததுனால, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாளா இருக்கிறபடினால, இதில களிகூர்ந்து மகிழ கடவோம்ன்னு சொல்லி, அந்த சந்தோஷத்தை சொல்லக்கூடிய பாடலாய் இது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ஒருவேள தாவீது அங்கே ஒரு ராஜாவாய் அங்க அபிஷேகம் பண்ணப்படும்போது, அங்கே சொல்லப்பட்ட காரியமாய் இத சிலர் சொல்றாங்க. ஆனா, எதுவா இருந்தாலும், ஒருவேள அங்க தாவீதனுடைய வாழ்க்கைய நம்ம பார்க்கும்போது, அங்கே ஆடு மேய்த்து தன் சகோதரர்களால், தகப்பனால் எல்லாராலயும் அற்பமாய் புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட நிலையில இருந்த அந்த தாவீதை, தேவனுடைய கண்கள் பார்த்தத நம்ம பார்க்கிறோம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து அப்படின்னு சொல்லி தேவன் அந்த வார்த்தைய சொல்லும்போது, எவ்வளோ தூரம் அற்பமாய், புழுதியிலயும், குப்பையிலயும், சிறுமையிலயும், எளிமையிலயும் கடந்த ஜனங்களை அவருடைய கண்கள் பார்க்கிறது அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா, இன்றைக்கு உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அது நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு அந்த இடத்துல இருந்த ஒரு தாவீதை கர்த்தருடைய கண்கள் கண்டு தாவீதை உயர்த்தி இருக்கும் என்றால், இன்றைக்கு அதே தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஆபகுக்கு 1:5 2வது பாகத்துல பார்க்கிறோம். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். அது அதாவது உங்க வாழ்க்கையில ஒருவேளை விவரித்து சொன்னா கூட அது உங்களுக்கு புரியாது. அப்படி ஒரு கிரியையை தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் நடப்பிக்கிறாரா? நிச்சயம் உங்க கண்கள் பார்க்கும். எனக்கா இந்த மேன்மை? எனக்கா இந்த மகிமை? ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் நமக்கு கேடகமும் மகிமையும் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறாராம். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் நீங்க இப்படி சிறுமைப்பட்ட நிலைமையில, அற்பமா எண்ணப்பட்ட நிலைமையில நீங்க இருக்க வேண்டியதில்ல. கர்த்தர் நிச்சயம் உங்கள் தலையை உயர்த்துவார். மத்தேயு 21:42 இயேசு சொல்றாரு, "வீடு கட்டுகிறவள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது" என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலும் வாசிக்கவில்லையா? இது அவர் தன்னை குறித்தே சொன்ன காரியமாய் இருக்கிறது. ஒருவேள அவருக்கு சொந்தமானவங்கள ஏற்றுக்கொள்ளல. அங்க பரிசேயரும், சதுசேயரும் அவருக்கு எதிராய் நிற்கிறாங்க. ஆனா, அவர் மூலைக்கு தலைக்கல்லானதை நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 2:19, 20ல பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல், பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும், தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அப்போ அந்த வீடு கட்டல் தள்ளப்பட்ட அந்த
கல். அது மூலைக்கல் ஆயிற்று. இன்றைக்கு அந்த கல்லின் அந்த மூலைக்கல்க்கு மேல நம்ம கட்டப்பட்டு வருகிறோம்னா, இன்றைக்கு நாமும் அவரைப் போல எல்லாராலும் கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக நம் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறபடினால், நிச்சயம் இதே காரியத்த அவர் உங்களுக்கு செய்வார். மூலைக்கு தலைக்கல்லாய் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். எந்த எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, புறக்கணிக்கப்பட்டீங்களோ, தள்ளப்பட்டீங்களோ, அந்த இடத்துல எல்லாம் தேவன் உங்கள் தலையை உயர்த்துகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற எத்தனையோ பேர், ஐயோ! என்னை எல்லாரும் அற்பமா எண்றாங்களே, பார்க்கிறாங்களே, எனக்கு ஞானம் இல்லன்னு சொல்றாங்களே, ஒருவேளை எனக்கு இதை செய்து முடிக்க திறமை இல்லன்னு சொல்றாங்களே, எனக்கு ஆனா இது என்னால முடியும்னு நான் நம்புறேன். ஆனா இதை இதை யாரும் என்னை குறித்து யோசித்து பார்க்கவோ, என் இருதயத்த அ சந்தோஷப்படுத்தவோ இந்த உலகத்துல யாருமே இல்லையேன்னு சொல்லி, ஒருவேளை அவருடைய எண்ணங்கள் அவர்களை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு தான் உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி இருக்கிறீர் தகப்பனே. அப்பா, மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றும்படி இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அவர்களும் ஒரு நாள் சொல்லப் போறாங்க. சீக்கிரத்துல சொல்லப் போறாங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம் என்று சொல்லி, ஆண்டவரே, அவர்கள் உம்மை துதித்து ஆராதிக்கக்கூடிய நாட்களுக்குள் கர்த்தர் கொண்டு வந்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, கர்த்தாவே, விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத கிரியையை நீர் நடப்பிக்கிறீர் அப்பா. ஒருவேளை இப்போ நாங்க இத விவரித்து சொன்னா கூட, இது எப்படி என் வாழ்க்கையில நடக்கும்னு ஒருவேளை அவங்க நினைக்கலாம். ஆனா, அப்படிப்பட்ட ஒரு காரியத்த அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்து, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.